நம்ம வீட்டின் மீன் குழம்பு செய்முறை எப்படின்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு வடச்சட்டியில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் இவை பொரிந்து வந்த பின்னாடி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பின்னாடி தக்காளி. நாங்கள் எப்போவும் தக்காளி அதிகமாக போடுவோம், புளி அளவை கம்மியாக பண்ணிக்குவோம். தக்காளி அதிகமாக போடும்போது புளியோட அளவு சின்ன லெமன் சைஸ் புளியாக எடுத்துக்குவோம். புளி அளவை குறைச்சிருவோம். தேவையான அளவு உப்பு போட்ட பின்னாடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது ஒரு 6 ஸ்பூனும், மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூனும் போட்டு அதில் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கின பின்னாடி சின்ன லெமன் சைஸ் புளி அதை ஊற்றிட்டு கடைசியாக குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவோம். ஒரு சில அளவு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இன்றைக்கி நம்ம சாலை மீன் எடுத்திருக்கோம். அந்த சாலை மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக போட்டு 15 நிமிஷம் கழித்து இறக்குனா மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.